Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 42:1. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள், நினைவுகள் ஆண்டவருடைய காரியங்களில் வாஞ்சையா இருக்கிறதா? பக்தியாய் அவரை பின்பற்றுகிறோமா என்று சற்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட வாஞ்சை, அவரை குறித்த தாகம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து பெருமைப்படுவார். நீங்கள் விரும்புகிறதற்கும் அதிகமாக உங்களை தம்மோடு இணைத்து கொள்வார். தாவீது தன் கர்த்தர் மேல் வைத்த தாகத்தையும் வாஞ்சையையும் மானுக்கு ஒப்பிட்டு, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எல்லா மிருகங்களை பார்க்கிலும் மான்களுக்கு நீரோடைகளை கண்டுபிடிக்கும் விசேஷித்த குணாதிசயம் உண்டு. மான்கள் மோப்ப சக்தியினால் தண்ணீர் வாசனையை எளிதாக கண்டுபிடித்து அந்த திசையை நோக்கி ஓடி செல்கின்றன. செல்கிற வழியிலெல்லாம் அது கதறிக்கொண்டே தன் வாஞ்சையை வெளிப்படுத்தி கொண்டே செல்கிறது. நீரோடையின் தண்ணீரை தவிர வேறு ஒன்றும் அதன் தாகத்தை தீர்ப்பதில்லை, திருப்திப்படுத்துவதும் இல்லை. பாருங்கள், ஒரு சிங்கத்திற்கு தாகம் எடுத்தால் ஏதாவது ஒரு காட்டு மிருகத்தை அடித்து அதனுடைய இரத்தத்தை குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொள்ளும். ஆனால் இந்த மானை பாருங்கள், அது இரத்தம் குடித்தோ அல்லது வேறு விதத்திலோ தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளாமல், தேங்குகிற அழுக்கு தண்ணீரையும் விரும்பாமல் நீரோடையிலுள்ள புதிய தூய்மையான தண்ணீரையே வாஞ்சித்து போய் அருந்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தார் தங்களுடைய தாகங்களை பணத்தினாலே தீர்த்து கொள்கிறார்கள். உலக நண்பர்களின் ஐக்கியம், குடிகள், வெறிகள், சூதாட்டங்கள், இன்னும் சினிமாக்கள், நாடகங்கள் போன்ற வழிகளில் சென்று தீர்த்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். அவை அவர்களுடைய தாகத்தை இன்னும் அதிகப்படுத்துமே தவிர தாகத்தை தீர்ப்பதில்லை. ஆனால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் ஒருவர்தான். ஆகவேதான் தாவீது என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஆம், அவர் ஒருவரே நம்முடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிறவர். கர்த்தாவே, நீரே எனக்கு போதும். கர்த்தாவே, நீரே என் பங்கு. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னமே எனக்கு தேவை. கர்த்தாவே, நீரே என் உள்ளத்தை நிரப்பி ஆறுதல் படுத்தும் என்று தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே வாஞ்சையையும் தாகத்தையும் தீர்ப்பார். மேற்கூறியபடி மானின் ஒரு குணாதிசயம் தண்ணீருக்காக நீரோடைகளை நோக்கி ஏங்கி தவித்து கதறுகிற தன்மையாகும். வெயில் நேரங்களில் காட்டுப்பகுதிகளில் செல்லும் போது மான்களின் கதறுதல் கேட்க பரிதாபமாயிருக்கும். உங்கள் கதறுதல் தேவனுக்காக, தேவ பிரசன்னத்திற்காக, அவருடைய மகிமையை காண வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருக்க வேண்டும். இயற்கையாகவே மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்த போது அவன் ஆத்துமாவிலே ஒரு வெற்றிடத்தை வைத்தார். கர்த்தருடைய ஐக்கியத்திற்காக ஏங்கும் எதிர்பார்ப்பை வைத்தார். கடவுளே இல்லை என்று மறுதலிக்கும் நாத்திகரின் உள்ளத்தின் ஆழத்திலும் கூட கடவுள் பற்றிய ஏதோ ஒரு நம்பிக்கையும், இறைவனை தேட வேண்டும் என்ற எண்ணமும் உண்டு.
தாவீது வனாந்தரத்தில் இருக்கையில் மான்களைப் போல தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறினார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நீங்கள் கர்த்தர் மேல் தாகமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே அதிகாலையில் எழுந்து அவரை தேடுவீர்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட அதிகாலையில் பிதாவின் சமூகத்தை வாஞ்சித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் தாவீது தன் தேவன் மேல் வைத்த தாகத்தை எத்தனை விதங்களில் வெளிப்படுத்துகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆம், இது கர்த்தருடைய மகிமையின் மேலுள்ள ஒரு தாகத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் மேலுள்ள ஒரு தாகத்தையும் வெளிப்படுத்துகிறது. மகதலேனா மரியாளுக்கு அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. வேதம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அவளுடைய உள்ளமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் தாகமாய் இருந்தது. இயேசுவானவர் சிலுவையில் கொடூரமாய் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த போதும் கூட இயேசுதான் எனக்கு வேண்டும் என்று அவளுடைய உள்ளம் ஏங்கி தவித்தது. என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள்? நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்று மரியாள் சொன்னாள். இந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கிறதா? வேதத்திலே யார் யாருக்கெல்லாம் அதிகமான ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை கவனித்து பார்த்தால் அது அவர் மேல் தாகம் உள்ளவர்களுக்கே ஆகும். பிரியமானவர்களே, தாகத்தோடு கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இன்று நீர் எனக்கு கொடுத்துள்ள வசனத்திற்காக உமக்கு நன்றி. மான்கள் நீரோடைகளுக்காக ஏங்குவதைப் போல தாகம் கொண்ட இருதயத்துடன் முன்னே வருகிறேன். ஆண்டவரே, என் ஆத்துமா உமக்காக ஏங்குகிறது. தாவீது வனாந்தரத்தில் உம்மை தேடினது போல இன்று நான் உம்மை தேடுகிறேன். உமது மகிமைக்காகவும் உமது ஆறுதலுக்காகவும் ஏங்குகிறேன். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். இவ்வுலகின் எல்லாவற்றிற்கும் மேலாக என் இருதயம் உமக்காக மட்டுமே ஏங்கட்டும். நீரே என் பங்கு. ஆண்டவரே, எனக்கு நீர் தேவை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.